அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் சோசியல் இஷ்யூஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, எவாலுவேட் தி எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆண்டர்பிரினர்ஷிப் growth இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பை ப்ரொமோட் பண்றதுல எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹெட்டிங் அதுக்கேற்ற மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங்கை போட்டிருக்கிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் seen a rapid growth in entrepreneurship in last few years. This can be attributed to favorable economic and non-economic factors prevailing in India அப்படின்னு சொல்லி ஜெனரலைஸ்டா ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அடுத்தது அதுக்கு ரிலேட்டடா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விமன் ஓன்டு எம்எஸ்எம்இஸ் அதிகமா இருக்கு. உதயம் போர்ட்டலோட டேட்டா படி. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்னு பாக்குறப்ப இங்க விமன் லேட் ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கோர் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்ன, நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கோர் கொஸ்டின். சரியா? ஸோ அதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹை ரேட் ஆஃப் சப்சிடிஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து அதிகமாக சப்சிடிஸ் கொடுக்குறோம். எஸ்சி எஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் கண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் இருக்கு, நீட்ஸ் ஸ்கீம் இருக்கு, அதற்கு கீழேலாம். அடுத்தது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நிறைய எம்எஸ்எம்இஸ் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எம்எஸ்எம்இஸ் அதிகமா வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் வந்து இப்ப இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப சொல்லியிருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ். ஒரு புதுசா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு எம்ப்ளாயரை வந்து நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபாய், அந்த நியூ எம்ப்ளாயிக்கு வந்து 3000 ரூபாய் அப்படிங்கிறது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அந்த கிராஜுவேட் ஆகி ஃபர்ஸ்ட் டைமா வெளியே வரக்கூடியவங்க, அந்த கிராஜுவேட்டுக்கு ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டா உங்க கம்பெனில வேலை போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த எம்ப்ளாயருக்கு வந்து 3000 ரூபாய், அந்த எம்ப்ளாயிக்கு 15,000 ரூபாய் அரசாங்கம் வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான திட்டங்கள் மூலியமா நமக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுமே அதிகமாகுது இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு ஃபேக்டரா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து 3K அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டா தான் இருக்கு. அடுத்தது வேஜ் சப்சிடிஸ். இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் பாலிசிக்கு கீழ ஒரு 3 வருஷத்துக்கு செமிகண்டக்டர் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வேஜ் சப்சிடிஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். அதாவது சம்பளத்துல ஒரு பாதிய அரசாங்கமே குடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இது. வேஜ் சப்சிடி அப்படின்னா. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான திட்டங்கள்னாலயுமே என்ன ஆகுது? இதெல்லாமே எக்கனாமிக் ஃபேக்டர்ஸா இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மென்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அடுத்தது ரிசர்ச் ஃபண்டிங். இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுவுமே என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு நல்ல பொட்டன்ஷியலான புரோட்டோடைப் இருக்கிறப்ப, அதுக்கு உண்டான ஃபண்டிங்க வந்து குடுக்குறாங்க. சரியா? இந்த அமைப்புல இருந்து. அப்ப இதுவுமே வந்து நம்மகிட்ட நல்ல ஐடியா இருக்கு. ஒரு டெக் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ப நம்ம உருவாக்குறோம். நல்ல ஐடியா இருக்கு. புரோட்டோடைப் ரெடியா இருக்கு அப்படிங்கிறப்ப, இந்த மாரியான விஷயங்கள் மூலியமா நம்ம கடன்கள வாங்கி என்ன பண்ணலாம்? ஈஸியா வந்து ஒரு பிசினஸ தொடங்க முடியும். அதே மாரி அரசாங்கத்தினுடைய கடன் வழங்கக்கூடிய திட்டங்களா இருக்கக்கூடிய பிஎம் முத்ரா, இதையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? அதையுமே ஒரு பாயிண்ட்டா எழுதி கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டா எழுதி குடுக்கலாம். அடுத்து நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப லேண்ட் அவைலபிலிட்டி. ஓகேங்களா? செஸ், சிப்காட், டைடல் பார்க்லாம் இருக்கு. நியோ டைடல் பார்க்லாம் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ வந்து கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க. அடுத்தது லோ காஸ்ட் ஹை ஸ்கில்டு லேபர். ஸோ அவங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியா குடுக்கலாம். ஆனா ஸ்கில்டு லேபரா இருக்காங்க. அது ஒண்ணு சொல்லலாம். அடுத்தது ப்ரமோஷன் பை ஸ்டேட்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ஆண்டர்பிரினர்ஷிப்ப வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள்க்கு தமிழ்நாடோட நீட்ஸ், காக்கும் கரங்கள் திட்டம்லாம் குடுக்கலாம். குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கப்ப, கண்டிப்பா ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது அதிகமாகும். இப்ப தமிழ்நாட்டுல ஹை குவாலிட்டி எஜுகேஷன், அதனால வந்து அதிகமான ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாரி தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இஸ்ல செகண்ட் இருக்கும். உதயம் போர்ட்டல் டேட்டா படி. ஸோ இந்த மாதிரி நெறைய ஃபேக்டர்ஸ்னால தான் என்ன ஆகுது, நமக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது இந்தியாவுல, தமிழ்நாட்டிலயும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நீங்களும் ஒரு தடவை எழுதி பாருங்க. சரியா? தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.